அன்பு உறவுகளுக்கு வணக்கம். தாமஸ் ஆல்வா எடிசன் மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பாளர் மற்றும் அறிவியல் விஞ்ஞானி என்று இந்த உலகம் என்றும் அவரை போற்றி கொண்டுதான் இருக்கிறது. புகழின் உச்சத்தில் இருந்த நேரத்துல ஒரு நாள் அவர் தன்னுடைய மேசையை சுத்தப்படுத்தி கொண்டிருந்த நேரத்துல அவருடைய வகுப்பாசிரியர் இவருக்கு கொடுத்த ஒரு கடிதம் அந்த மேஜையில இருக்கிறது. அதை எடுத்து பார்க்கிற பொழுது அவருக்கு நினைவுக்கு வருகிறது. இவருடைய வகுப்பாசிரியர் ஒரு கடிதத்தை தாமஸ் ஆல்வா எடிசனத்துல கொடுத்து, உன்னுடைய தாயிடத்துல இதை கொடுத்து விடு அப்படின்னு சொன்னாராம். அந்த கடிதத்தை பார்த்து விட்டு புன்முறுவலோடு, இந்த பள்ளியில உன் அறிவுக்கு தகுந்த ஆசிரியர்கள் இல்லை, ஆகவே உனக்கு நான் வீட்டிலிருந்தே பாடத்தை சொல்லி தருகிறேன், ஏனென்றால் நீ அறிவு கூர்மையுள்ள ஒரு பிள்ளையாக இருக்கிறாய் என்று அந்த தாய் தன்னுடைய மகன் தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு வீட்டு பயிற்சி கொடுத்து பிற்காலத்துல அந்த மகனை மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பாளராகவும் அதே நேரத்துல விஞ்ஞானியாகவும் உருவாக்கினாள் என்பது வரலாறு. ஆனால் இந்த தாமஸ் ஆல்வா எடிசன் கடைசி வரையில அந்த கடிதம் என்ன கடிதம் என்று தெரியாமலே வளர்ந்து விட்டார். வயது ஆன பிறகு புகழின் உச்சத்தில் இருந்த நேரத்துல அந்த கடிதத்தை பார்க்க நேரிட்டது. அந்த கடிதத்தை எடுத்து பிரித்து பார்க்கிற நேரத்துல அவருடைய கண்களில் கண்ணீர் வருகிறது. காரணம், அந்த கடிதத்துல வகுப்பு ஆசிரியர் எழுதியிருந்த வரிகள் இதுதான்: உங்கள் மகன் கற்றல் குறைபாடு உள்ள ஒரு காரணத்தினால் தயவு செய்து மற்றவர்களுக்கு இவன் கற்பதற்கு தடையாக இருக்கிறான். உங்கள் மகனை இந்த பள்ளியிலிருந்து நீங்களே அழைத்து சென்றால் நல்லது, நாங்கள் அனுப்பினால் அவமானமாக இருக்கும். ஆகவே உங்கள் குழந்தையை வேறு பள்ளிக்கு மாற்றிக் கொள்ளுங்கள் என்று அந்த வகுப்பு ஆசிரியர் அதில் எழுதியிருந்தார். ஆனால் இந்த கற்றல் குறைபாடு உள்ள குழந்தையை தாய் தன்னுடைய மகனிடத்துல சொல்லவே இல்லை, காட்டவே இல்லை. அதை ஓரமாக ஒதுக்கி வைத்து விட்டு, என் மகனுக்கு நானே கல்வியை கற்றுத் தருவேன் என்று அந்த குழந்தை மீது நம்பிக்கை வைத்த அந்த தாய் தான் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பாளரையும் அறிவியல் விஞ்ஞானியையும் இந்த உலகிற்கு கொடுத்திருக்கிறார். அன்பு பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இறைவனுடைய வரம். இறைவன் அவர்களுக்கு தனித்தன்மையை கொடுத்திருக்கிறார். அந்த தனித்தன்மையை கண்டுபிடித்து உங்கள் பிள்ளைகளை நல்லவர்களாகவும் வல்லவர்களாகவும் இறை பற்றுள்ளவர்களாகவும் வளர்க்க இறைவன் உங்களை தூண்டுவாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும். வணக்கம்.